என் தங்க பிள்ளையே, உன்னோடு இருந்து கொண்டு உன்னுடைய எதிர்காலத்தை அளிக்க வேண்டுமென்று 3 பெண்கள் திட்டம் போடு இருக்கிறார்கள். இதில் ஒருவர் மட்டும் இந்த திட்டத்தில் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவளுடைய அடையாளத்தில் உன்னிடத்தில் சொல்வதற்காகத்தான் இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி வந்திருக்கிறேன். இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் உனக்கு முக்கியமான செய்தியை அல்லவா கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டும் என்று உன்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, உன்னை அழிக்க வேண்டுமென்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள். அவர்கள் யார் என்று, எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்று உன் அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, அப்பன் சொல்கின்ற வாக்கினை கேட்ட பிறகாவது நீ இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன்னிடத்தில் இந்த அப்பன் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, எதுவாக இருந்தாலும் அதற்கெல்லாம் முன்பாக உன்னுடைய மனதில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில இடங்களில் அவர்கள் உன்னிடத்திலே பல ஜாலங்கள் மூலம் எதையாவது பேசி உன்னிடத்திலே இருக்கக்கூடிய உன்னுடைய மன வலிமையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் போக்க வேண்டும் என்று தேவையில்லாமல் உன்னை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். உன்னுடைய மனதானது தெளிவான திடமான தைரியமாக இருந்துவிட்டால் இந்த அப்பனின் துணையோடு நீ எதை வேண்டுமானாலும் சமாளித்து விடுவாய். அதற்காகத்தான் உன்னை இந்த அப்பன் தைரியமாக இரு என்று சொன்னேன். என் செல்ல குழந்தையே, இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பங்கினை வகிக்கிறேன் என்பதையும் இனிமேல் தான் புரிந்து கொள்ளப் போகின்றார். அவர்கள் உன் வாழ்க்கையில் வேண்டுமானால் எளிதாக பின்னிவிடலாம். உன்னை நெருங்குவது என்பது நிச்சயமாக முடியாத காரியம் அல்லவா? இந்த அப்பன் உன்னோடு துணை நிற்கும் போது அவர்கள் அத்தனை எளிதாக உனக்கு இது போன்ற காரியங்களை எல்லாம் ஒருபோதும் செய்துவிட முடியாது. அதனால்தான் என் பிள்ளையே, உனக்கு நடக்க இருக்கின்ற விஷயம், அதுவும் உன்னை சுற்றி ஒருவர் செய்கின்ற விஷயத்தை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அல்லவா? அந்த அவசியத்தை தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உடனே உன்னிடத்தில் ஓடி வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ மனதை எப்போதும் திடமாக வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிராக 1000 பேர் வந்தாலும் நமக்கு துணையாக தன் அப்பன் கருப்பன் ஒருவர் இருக்கிறார். நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் வென்று கொடுப்பார் என்ற நம்பிக்கையானது உனக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, என் அன்பு பிள்ளையே, ஒருவர் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள் என்றால் அது என்ன நோக்கமாக இருக்கும் என்பதை அதனை முன்னரே புரிந்து நடந்து கொள்கின்ற தன்மையானது உனக்குள் இருக்க வேண்டும். யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, முன்கோபத்தோடு நீ எந்த விஷயத்தை மற்றவரிடத்திலோ உன்னுடைய குடும்பத்திலோ எதையும் பேசிவிடக்கூடாது. அப்பன் எதற்காக உன்னுடைய முன்கோபத்தை பற்றி பேசுகிறேன் என்பதையும் இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எதற்காக இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தின் அருகில் இருக்கக்கூடிய ஒருவரால் உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்திற்கே ஒரு சூழ்ச்சி வலையானது பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய சூழ்ச்சி வலையானது உனக்கே வெட்ட வெளிச்சமாக உன் கண்களுக்கு இனி தெரிய தொடங்கிவிட்டது. அவர்களுடைய நினைப்பு என்ன தெரியுமா? உன்னுடைய இல்லத்தில் சந்தோஷமாக சிரித்தால் அது அவர்களுக்கு பிடிப்பதில்லை. உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது சிரித்து பேசிக்கொள்வதை கூட அவர்களால் பார்க்கவே பிடிக்கவில்லை. யாரேனும் உன் குடும்பத்தில் ஏதாவது முன்னேற்றத்தை அடைந்து விட்டாலோ அல்லது புதிதாக ஏதேனும் ஒரு பொருளை ஒன்றை வாங்கி வந்து விட்டால் மனதிலே பொறாமை கொண்டு அங்கே வாசம் வாட்டி கொண்டிருக்கிறார்கள். எப்படி இவர்கள் இருக்கிறார்கள் என்று மனதிற்குள்ளே எப்போதும் ஏதாவது எண்ணமாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவர்கள் வீட்டில் ஏதேனும் நல்ல காரியங்கள் நடந்தால் அவர்களுக்கு இனிமையாக இருக்கின்றது. அதுவே
உன்னுடைய வீட்டில் ஏதேனும் நல்ல காரியங்கள் நடந்தால் அது நெஞ்சுகாரியாக முடியவில்லை. இங்கு காரணம் என்னவாக இருக்க முடியும்? இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். அது என்ன தெரியுமா? அவர்கள் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லை. அவர்களுடைய குடும்பத்திலுள் நிம்மதி இல்லை. யார் இது போன்ற எண்ணங்களை எல்லாம் மனதில் வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நல்லவராக தவறாக தானே நடக்கும். மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை, ஒற்றுமையாக இருக்க முடியவில்லை, உழைத்து சம்பாதிக்க முடியவில்லை. உன்னுடைய குடும்பத்தை பார்த்து இவர்கள் எப்படி இருக்கிறார்கள், இவர்கள் நன்றாக சம்பாதிக்கிறார்களே, மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே என்று உன் மீது உன் குடும்பத்தின் மீதும் எப்போதும் பொறாமை எண்ணம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவர்களுடைய எண்ணங்கள் சரியாக இல்லாத காரணத்தினால்தான் அவர்களை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே அவர்களுக்கு தப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கின்றாயா? உன்னுடைய குடும்பத்தில் எப்போதும் சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கிறதா என்பதை பார்த்து அவர்கள் வயிற்றெரிச்சல் படுகிறார்கள். இது ஒன்றுதான் காரணமே, அன்று வேறு எதுவும் கிடையாது. அதனால் உன்னுடைய சந்தோஷத்தை என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே அவர்கள் யோசித்து கொண்டிருந்தார்கள். நீ மற்றவர்களுக்கு சந்தோஷமாக இருப்பதாக தோன்றினாலும் நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய், எவ்வளவு தூக்கம் படுகிறாய் என்று எல்லாம் உழைக்கிறாய் என்பதும் இந்த அப்பன் எனக்கு தெரியும். உன்னுடைய உழைப்பானது இயந்திரத்தை விட அதிகமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இயந்திரத்திற்கு கூட ஓய்வு இருக்கிறது. ஆனால் நீ ஓய்வில்லாமல் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? மற்றவர்களுக்கு நீ சந்தோஷமாக இருப்பது போன்று தோன்றினாலும் உன் குடும்பத்தில் அது தெரியாமல் இல்லை. ஆனால் அதை பற்றி எல்லாம் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்குமானால் அவர்கள் இன்னும் சந்தோஷம்தான் படுவார்கள். ஆனால் நல்ல வேளை அவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பு தெரியாமல் போய்விட்டது. நீ சந்தோஷப்படுவதை மட்டும்தான் அவர்கள் தெரிந்து கொண்டு அங்கு மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். என் செல்லமே, நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். இது போன்றவர்களை குடும்பத்தில் எல்லாம் உன்னிடத்தில் நல்ல விதமாக பேசுவது போன்று தோன்றலாம். ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் சரியில்லை. உன்னை போல வாழ வேண்டும் அல்லது உங்களுடைய குடும்பத்தை விட நன்றாக வளர்ச்சி அடைய வேண்டும், முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் கூட தவறு இல்லை. ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா? அவர்களை விட நீங்கள் நன்றாக இருந்துவிடக்கூடாது. எப்படியாவது நீங்கள் கீழாக நிலைக்கு சென்றுவிட வேண்டும். உங்கள் குடும்பத்தை எப்படி அழிக்க வேண்டும் என்பதில் அவருடைய எண்ணங்கள் கவனமானது அதிகமாக இருக்கின்றது. அப்படி என்றால் இவர்கள் எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு துணிந்து செய்து விடுவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் என் அன்பு பிள்ளையே, இவர்களின் உண்மையான சுயரூபத்தை எல்லாம் நிச்சயமாக தெரிந்து அதற்கு ஏற்றார்படி நடந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இவர்கள் உனக்கு மற்றொரு விஷயத்தையும் எப்போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீ இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அது என்ன தெரியுமா? உன்னுடைய சொந்த பந்தங்களிலேயே உன்னை பற்றி வெறுமையாக பேசுவது போல பேசி உன்னிடத்தில் அதிக பணம் இருக்கிறது, உன்னிடத்தில் அதிக செல்வம் இருக்கிறது, அதனால் அவரிடத்திலே சென்று உனக்கான எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு இடையே எப்போதும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீயாக இறக்கப்பட்டு ஏதேனும் உதவிகளை செய்தால் அதை பெற்றுக்கொண்டு உன்னை ஏமாற்றுவதற்கும், ஒருவேளை நீ அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் உன்னை இழிவாக பேசுவதற்கும் தலைகணம் பிடித்தவர்கள், திமிரு பிடித்தவர்கள், கொஞ்சம் கூட இரக்கமில்லாதவர்கள் என்று எதையெல்லாம் சொன்னால் அவர்கள் உன் மீது வருத்தம் கொள்வார்களோ, வேதனைப்படுவார்களோ, அல்லது அவர்களுடைய மனதிலும் ஒரு தீய எண்ணத்தை வளர்த்துவிட்டு சென்று விடுவார்களோ என்று, இதனால் உன்னுடைய உறவுகள் எல்லாம் நீ சரியாக கையாள முடியாத சூழ்நிலையில் எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றாய். என் அன்பு பிள்ளையே, நீ
ஒன்றை மட்டும் எப்போது மனதில் வைத்துக்கொள். பணத்தை கொடுத்து ஒரு உறவினையோ ஒரு நட்பினையோ நாம் ஒருபோதும் உண்மையாக உருவாக்கிவிட முடியாது. ஒரு உறவானது பணம் இருந்தால்தான் உன்னிடத்தில் வருகிறது என்றால், ஒரு நட்பானது பணம் இருந்தால்தான் உன்னிடத்தில் வருகிறது என்றால் அது உண்மையான நட்பு கிடையாது. இது போன்ற அனுபவங்களை எல்லாம் நீ எதற்காகவே அனுபவிக்கின்றாய் அல்லவா? அதனால் இனியாவது உன் வாழ்க்கையில் இந்த மனிதர்களே பழகுவது போலதெல்லாம் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீ உறவுகளிடத்திலே பழகும்போது எளிமையாக இருக்க வேண்டும். எந்தவித எதிர்பார்ப்புகளும் இன்றி நீ எல்லோரிடத்திலும் நடந்து கொள்ள வேண்டும். அதைவிட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன்னிடத்தில் உதவி செய்ய இயலாத சூழ்நிலை இருக்கும்போது அதை தெளிவாக உணர்ந்துவிட வேண்டும். அதை விட்டு தேவையற்ற வாக்குறுதிகளையோ உன்னிடத்தில் இல்லாத ஒன்றை பிறரிடத்தில் வாங்கியோ நீ மற்றவர்களுக்கு உதவியை கொடுக்க கூடாது. அதனால் உனக்கு துன்பம் மட்டும் வருமே தவிர ஒரு நாளும் உன்னை நல்லவர்கள் என்றோ நீ செய்த உதவியை நினைத்து பார்த்து உனக்கு நன்றி கடனோடு இருக்க வேண்டும் என்றோ இவர்கள் ஒரு காலத்திலும் இருக்க போவதில்லை. அது மட்டுமில்லையே என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இது போன்று செயல்களை எல்லாம் செய்பவர்கள் அவர்களுடைய கண்டுபிடிக்காத அளவிற்கு தத்ரூபமாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். என் செல்ல குழந்தையே, நீ வெள்ளேந்தி மனதினை கொண்டு இவர்கள் நடிப்பதையெல்லாம் உண்மை என்று நம்பிவிடுகின்றாய். உன்னுடைய இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையில் இவர்கள் சில நேரங்களில் செய்கின்ற துரோகங்களுக்கெல்லாம் காரணமாக அமைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் நீதான் அதிகமாக கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். அதனால் இந்த அப்பன் என்ன சொல்கிறேன் என்றால், யாரையும் நீ முழுமையாக நம்பிவிடக்கூடாது. அதற்கான காரணத்தை எல்லாம் இப்போது நீயாகவே உணர்ந்திருப்பாய் அல்லவா? இதை நீ முற்றிலுமாக உணர்ந்து விட்டால் இது போன்று நடிக்கின்ற மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையை நீ விலகி வைக்க வேண்டும். இவர்களுக்கு கஷ்டங்கள் வந்துவிட்டது என்று சொல்லி பாவ புண்ணியங்களை நீ பார்க்க கூடாது. எந்த விஷயத்திற்காகவும் இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து மீண்டும் கஷ்டத்தில் சிக்கிக் கொள்ளாதே. இவர்கள் எக்காலத்திலும் நன்றி உணர்வோடு இருக்க போவது இல்லை. ஏதேனும் ஒரு சந்தர்ப்பம் சரியாக அமைந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை கெடுக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்களே தவிர நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று ஒரு போதும் நினைக்க மாட்டார்கள். ஆபத்து என்று ஒன்று வந்தவுடன் நீ அவர்களுக்கு ஓடி ஓடி உதவிகள் எல்லாம் செய்திருக்கின்றாய். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள்தான் நமக்கு உதவியினை ஓடி வந்து செய்திருக்கிறார்கள் என்று எண்ணம் அவர்களுக்கு சிறிதுளி கூட இல்லை. அவர்கள் உனக்கு தீவினை மட்டுமே எப்போதும் செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து நீ எப்போது விலகி வைக்கின்றாயோ அப்போது உன்னுடைய வாழ்க்கையானது நிம்மதியாக இருக்கும். அதனால் என் அன்பு பிள்ளையே, உன் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் உன் குடும்பத்தில் சகோதரி உறவு முறையில் இருக்கக்கூடிய மற்ற பெண்ணையும் உன் 2 பெண்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவனமாக கையாள வேண்டும். ஏனென்றால் இந்த 3 பெண்களும் உன்னிடத்தில் உதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு உன்னை வீழ்த்த வேண்டும் என்று எப்போதும் மனதிற்குள் எண்ணங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி உன் வாழ்க்கையில் கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை எல்லாம் நீ ஒரு நாளும் உன் அருகில் வைத்துக் கொள்ளாமல் நீ நிச்சயமாக விலகி வைக்கத்தான் வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பன் உனக்கு எச்சரிக்கையோடு இந்த பதிவினை சொல்ல வந்திருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நான் நடத்தி தர காத்து கொண்டிருக்கிறேன். அப்போது நீ இது போன்ற தீய எண்ணங்கள் உடையவர்களுடைய நட்பினை நீ பெற்று கொண்டிருந்தால் அதன் நல்ல விஷயங்கள் என்பது நடப்பதெல்லாம் தாமதமாகி கொண்டேதான் இருக்கும். அதனால் தான் மன வருத்தமும் அடையப் போகிறாய். அவர்களுக்கு வருத்தம் என்பது சிறு துளியளவு இருக்காது. என் பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்களை நீ எப்போதும் நல்லபடியாக வைத்து கொண்டு நல்ல விஷயங்களாகவே செய்து வா. அது மட்டுமல்ல, இந்த அப்பன் எச்சரிக்கையும் எப்போதும் உன் மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். இதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம். உனக்கு எந்த துன்பங்களும் கஷ்டங்களும் என்றும் தேடி வந்து விடாது.
என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.